இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஊழல் பெருமளவுல குறைஞ்சிருக்கக்கூடிய அரசாங்கம் இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒரு மாத காலத்தில் உண்மையிலே சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு மின்சார வாரியத்திலலாம் முழுக்க வந்து அது புரோக்கர்ஸ் டவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இடைத்தரகர்களாக நிரம்பி வழிந்து முற்றிலுமாக விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஊழலை ஒரு நாளில் ஒழிக்க முடியாது, பட் அதை கணிசமான அளவு குறைப்பதற்காவது இத்தகைய முயற்சிகள் வந்து உதவும் நான் நம்புகிறேன். போதைப் பொருள் கடத்தல் 248 கோடின்றது சர்வசாதாரணமாக நீங்கள் போடுவீங்க, ஃபோட்டோ போட்டு அந்த கார்டெல்லாம் போடுவீங்க. ஆக்சுவலாக அவர் நீதிமன்றங்களை நாடினால் நேற்று பூரா செய்தி ஒளிபரப்பிய தொலைக்காட்சிகள் வந்து கடும் சிக்கலுக்கு உள்ளாவார். விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கலன்னு பத்திரிகையாளர் மட்டும்தான் புலம்புறான். பப்ளிக் கிட்ட போய் கேளுங்க, தப்பே இல்லைங்க, பார்க்க உங்களை எதுக்குங்க பார்க்கணும், விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே கூடாதுங்க, இப்படி இருக்கதாங்க நல்லதுன்னு பல பேர் சொல்றாங்க. எங்கிட்டே சொல்றாங்க, ஆளுங்கட்சிக்கு நீங்க ஜாலராவா இருக்கீங்க, காசு கொடுத்தா நியூஸ் போடுறீங்க, காசு கொஞ்சம் கூட கொடுத்தா போட வேண்டிய நியூஸை போடாம இருக்கீங்க, மொத்தமா கரப்டாகி கிடக்குறீங்க, உங்ககிட்ட எதுக்கு அவர் பேசணும்? அதான் இன்ஸ்டா இருக்குது, ட்விட்டர் இருக்கு, எக்ஸ் இருக்குது, பேசிட்டு போறாரு. தொடர்ந்து AI டெக்னாலஜி பயன்படுத்தி தவறான ஒரு கருத்துக்களை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தான்னு சொல்லி தான் சைபர் கிரைம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, அவர் செய்தது தவறுங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. மாரிதாஸ் செய்தது, பட் கைது நடவடிக்கை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். விஜய் அவர்களை பற்றிய கூட வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமாக பேசி புகைப்படங்களை வெளியிட்டு அவங்களாம் ஓப்பனாக நீ சுற்றிட்டு இருக்காங்க. நீ அவங்களெல்லாம் பிடிக்காம என்னது இது? தொடர்ந்து செய்கிறவங்கள பிடிக்கலாம். ஒன்ஸ் எப்பயோ ஒரு தடவை பண்ணுறவங்கள நீங்கள் வந்து சம்மன்ஸ் அனுப்பிச்சு நீங்கள் விசாரித்து அனுப்புறது தான் வந்து உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல். இது எதுவுமே என் கருத்து இல்லை. ரேடியோ மினிஸ்டர், அவங்க இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக துறையில் ஏதோ தப்பு நடந்திருக்குதுங்க, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ஏதோ கரப்ஷன் நடந்திருக்குது, யாருக்கும் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அல்லது ஏதோ பெருசாக வந்து தகுதி இல்லாதவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, அந்த எவிடன்ஸ் இருந்துன்னா அந்த இஷ்யூவை பேசலாமே ஒழிய பர்சனலி அவங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் நீங்கள் தொடவே கூடாது, பேசவும் கூடாது. அதுவும் புகைப்படங்கள் எல்லாம் என்பது அது ஏயா அல்லது ஜென்ரலாக எதாக இருந்தாலுமே தொடக்கூடாது. நீங்கள் என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்படைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுத்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள். வணக்கம் சார். வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்புமணி ராமதாஸ், எப்பயும் ராமதாஸ் தான் இது போன்ற கூட்டங்களை கூட்டுவது வழக்கம், ஆளும் கட்சிகளை தவிர்த்து ஒருத்தர் நடத்துறாரு அப்படின்னா, இன்னைக்கு அன்புமணி அதே பாணியில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்தி அதில் திமுக, தவேக, அதிமுகன்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சிகளும் அதில் ஒரு பிரதிநிதியை அனுப்பிச்சு திருமாவளவனும் அன்புமணி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய சம்பவங்களும் பார்த்தோம். இதை முடிச்சுட்டு அவர் இப்போ இன்னைக்கு முதல்வர் அவர்களே நேரடியாக இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் சந்திச்சுட்டு வெளியில் வந்து ஊழல் பெருமளவுல குறைஞ்சிருக்கக்கூடிய அரசாங்கம் இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒரு மாத காலத்தில் உண்மையிலே சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது நானும் கேள்விப்பட்டேன், அதிகாரிகளும் சொன்னாங்க. நிறைய இடங்களில் வந்து புரோக்கர்ஸ் இடைத்தரகர்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்திலலாம் முழுக்க வந்து அது இந்த புரோக்கர்ஸ் டவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இடைத்தரகர்களாக நிரம்பி வழிந்தது. இன்று முற்றிலுமாக விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல முயற்சி தொடக்கம் இருக்கிறது. எத்தனை நாளைக்கு தாங்கும், முழு அளவில் விஜய் வெற்றி பெறுவாரா, அதெல்லாம் காலப்போக்கில் தான் நமக்கு தெரிய வரும். பட் ஒரு பெரிய முயற்சி ஒன்று நடந்திருக்கு. அதே மாதிரி டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்டுன்னு போன பணம் இன்றைக்கு அரசுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஃபண்டுக்கே வருது. கவர்மெண்ட் ஃபண்டுக்கு வருது. ஸோ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னது கரெக்ட். அவர் சொன்னது கரெக்டு தான். ஒரு நன்முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழலை ஒரு நாளில் ஒழிக்க முடியாது, பட் அதை கணிசமான அளவு குறைப்பதற்காவது இத்தகைய முயற்சிகள் வந்து உதவும் நான் நம்புகிறேன். அப்போது இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மின் வாரியத்தில் வந்து தொடர் ஆய்வு கூட்டங்களில் வந்து இவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் அப்படி ஆய்வு கூட்டமே நடக்காது. இன்றைக்கி நடந்தாலும் வந்து ப்ராப்பராக நடக்குது. பெரிய அளவில் வந்து முறைகேடுகளை, கரப்ஷன், ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். டாக்டர் அன்புமணி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். எஸ், ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் அரசு தீவிரமாக இருக்கிறது. இதற்கு முன்பு எந்த அரசும் இப்படிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டது இல்லை என்பதுதான் நிதர்சனம். ஆதவர்ஜுனா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்துட்டு அமைச்சர் மீது வந்துட்டு வைக்கப்பட்டது. தொடர்ந்து வந்துட்டு திமுக ஒரு விஷயமா எடுத்து முன் வச்சுட்டு இருந்தாங்க. இதில் ஒரு ஜான் பிரிட்டோ சம்மந்தப்பட்ட ஒரு 248 கோடி ரூபா போதை கடத்தல் வழக்கில் ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்டப்பட்ட, அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரையும் அவரையும் இணைத்து வைத்து பேசியதுக்கு இன்னைக்கு அவளுடைய உறவினரே நேரடியாக வந்தே சொல்லிட்டார், அந்த ஜான் பிரிட்டோ நான் கிடையாது,
நீங்கள் எதுலனாலும் எடுத்துக்கோங்க, நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நானே கொடுக்குறேன். யாரோ ஒரு ஜான் பிரிட்டோவையும் என்னையும் இணைச்சு வச்சு, அதுவும் அமைச்சரனோட உறவினருங்கிறதுனால இரண்டையும் வந்துட்டு பொருத்தி பார்த்து இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. கரெக்டு தாங்க அவர் சொன்னது. அவசரப்பட்டாங்க, மீடியா ரொம்ப அவசரப்பட்டு போட்டாங்க. விஜய் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில் அதவ அர்ஜுனாவுடைய மாமியார், அவங்க தம்பி தம்பியா மகனா அவர் வந்து சகோதரர் தான். சகோதரர் பிரதர், அவரையும் இன்னொரு ஜான் பிரிட்டோவையும் சேர்ந்து ஒரு யூடியூபர் பேசுனதோட விளைவு அதை அப்படியே பிக்கப் பண்ணி ஃபேக்சுவலி ராங் அது. இன்ஃபேக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நேற்று நைட் வந்து கிளாரிஃபிகேஷனே கொடுத்துட்டாங்க. அந்த ஜான் பிரிட்டோ வேற, இவர் வேறன்னு. அவரும் இன்றைக்கு காலையில் தோன்றி நான் இல்லைன்ட்டார். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து வெளிநாடுகளாக இருந்ததுன்னா, அமெரிக்கா மாதிரி நாடுகளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தவறாக போட்டதுக்கு அந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பல ஆயிரம் கோடியை வந்து சில ஆயிரம் கோடியை வந்து நஷ்டஈடாக கொடுத்து நடுத்தருக்கு வந்திருப்பாங்க. அப்படிலாம் நடந்திருக்கு. டெஃபமேஷன் லாஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா. இங்கே அவதூறு சட்டங்கள் வந்து பேரளவில் தான் இருக்குது. அதனால் எவனை பற்றி எவன் வேணால் வந்து அவதூறு பரப்பிட்டு போகலாம். எந்த ஆதாரமும் இல்லாமல் யாரோ சொல்கிறாங்கன்னு ஒரு மந்திரியோட மாமியாரோட தம்பி வந்து அவர் தான் போதை பொருளுக்கு அடுத்தான். உங்கள்கிட்ட என்ன ஆதாரம்? யாரை பற்றியுமே அப்படி சொல்லக்கூடாது. நான் இந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை, இப்போ திமுக அண்ணா திமுக பற்றி கூட நம்முடைய விமர்சனங்கள் என்பது வந்து முழு அளவிலான ஆதாரங்கள் அடிப்படையில் இருக்கணும். ஒருத்தனை புகழ்ந்து பேசுறதுக்கும் ஒருத்தனை நல்லவன்னு சொல்கிறதுக்கும் ஆதாரம் தேவையில்லை. ஆனால் ஒருத்தன் கெட்டவன் தப்பு பண்ணிட்டான்றதுக்கு 100 ஆதாரங்கள் வேணும். 99 இருந்தால் கூட பத்தாது, 100 ஆதாரங்கள் வேணும். ரொம்ப சர்வசாதாரணம். நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னா கூட பரவாயில்ல. போதைப் பொருள் கடத்தல் 248 கோடின்றத சர்வசாதாரணமாக நீங்கள் போடுறீங்க. ஃபோட்டோ போட்டு அந்த கார்டெல்லாம் போடுறீங்க. ஆக்சுவலாக அவர் நீதிமன்றங்களை நாடினால் இந்த நேற்று பூரா செய்தி ஒலிபரப்பிய இந்த தொலைக்காட்சிகள் வந்து கடும் சிக்கலுக்கு உள்ளாவார்கள். அப்படிலாம் நீங்கள் யாரை பற்றியும் போற்ற முடியாதுங்க. தனி மனிதனோட கண்ணியம் என்பது வந்து மிக மிக முக்கியமானது. நீங்கள் ஒரு நொடியில் அழிச்சிடுறீங்க இல்லையா? ஒரு நொடியில் அவன் காலமெல்லாம் சேர்த்து வச்சதை ஒரு நொடியில் நீங்கள் அழிச்சிட்டு நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன், இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகளாக இருந்ததுன்னா அவதூறு சட்டங்களின்படி அவர் இந்த வழக்கு போட்டார்னா கோடிக்கணக்கான டாலர்ஸ் நஷ்டஈடாக கொடுக்கணும், மான நஷ்டஈடாக கொடுக்கணும். அந்த மாதிரி தப்பு பண்ணி நஷ்டஈடு கொடுத்து நடுத்தருவுக்கு வந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் பத்திரிகைகள்லாம் நிறையா இருக்குது அமெரிக்காவில். நீ எப்படி ஒருத்தனை பற்றி அப்படி தப்பாக போடுவேன்? நாங்கள் உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ்? எஃப்ஐஆர் காப்பி இருக்கணும், இந்த நீதிமன்ற தலையாக தண்டிக்கப்பட்டிருக்கானான்னு இருக்கும். எதுவுமே கிடையாது. யாரோ பேசுகிறாங்க, சம்படி வாஸ் டாக்கிங். யாரோ யூடியூப்பில் யாரோ பேசுகிறாங்க. அவர் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் பேசுகிறாருன்றது எனக்கு தெரியாது. அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, அவர் பேசிட்டு போகிறாரு, இவ்வளோ பெரிய நிறுவனங்கள் நடத்துகிறானுங்களா? அறிவு வேணாம் நான் கேட்குறேன். இது என்னங்க? இதெல்லாம் வந்துங்க, இது மக்கள் எப்படி பத்திரிகைகளை மதிப்பாங்க? ஜேர்னலிஸ்ட் எப்படி மதிப்பாங்க? இன்னைக்கு விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கலன்னு பத்திரிகாரம் மட்டும்தான் புலம்புறான். பப்ளிக்கிட்ட போய் கேளுங்க, தப்பே இல்லைங்க. உங்களை எதுக்குங்க பார்க்கணும்? விஜயகாந்த் நீங்கள் தானே ஒழிச்சு கட்டினீங்க அவரை உசுப்பி விட்டு. விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே கூடாதுங்க, இப்படி இருக்கதாங்க நல்லதுன்னு பல பேர் சொல்கிறாங்கங்க. என்கிட்டே சொல்கிறாங்க. நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, நீங்கள்லாம் பத்திரிகையாளர்கள். ஆனாலும் சொல்கிறோம் சார், விஜய் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கவே கூடாது சார். எதுக்கு சார் ப்ரெஸ்ஸை பார்க்கணும்? ஆளுங்கட்சிக்கு நீங்கள் ஜாலராவாக இருக்கீங்க. காசு கொடுத்தா நியூஸ் போடுறீங்க, காசு கொஞ்சம் கூட கொடுத்தா போட வேண்டிய நியூஸை போடாமல் இருக்கீங்க. மொத்தமாக கரப்டாகி கிடக்குறீங்க. உங்களை எதுக்கு அவர் பேசணும்? உங்ககிட்ட எதுக்கு அவர் பேசணும்? அதான் இன்ஸ்டா இருக்குது, ட்விட்டர் இருக்குது, எக்ஸ் இருக்குது, பேசிட்டு போகிறாரு. ப்ரெஸ்ஸுக்கிட்ட இன்னும் சொல்ல போனால் பார்க்கக்கூடாதுங்க, பார்த்தாதாங்க அவருக்கு சிக்கல் வருன்றாங்க. அந்த லெவலுக்கு போகுது. பார்க்காதது என்னங்க தப்புன்னு கேட்குறத தாண்டி இல்லைங்க பார்க்கக்கூடாதுங்க அவருன்றாங்க. அப்போ மீடியாவோட மரியாதைன்றது அதில் பாதாளத்தில் இருக்குது. இதெல்லாம் எதனால் வந்தது? இப்போ நேற்று நீ போட்டல ஜான் பிரிட்டோன்னு, எந்த ஜான் பிரிட்டோவோ இன்னொரு ஜான் பிரிட்டோவோ சேர்த்து இது பண்ணியிருக்கோம். நீ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீ இப்படி போட்ட நான் கேட்குறேன். அப்போ மக்கள் எப்படி உங்களை மதிப்பாங்க? அதனால தான் விஜய் வந்து மீடியா கிட்ட பேசணும்னா எதுக்கு பேசணும்னு கேட்குறான். பேசவே வேண்டாங்க. ஏஐயோட இணைச்சு தான் வந்துட்டு அமைச்சர் கீர்த்தனாவோடு நிழலாக இருப்பவர் இவர் தான், அமைச்சரவை ஆஃபீஸ்லேயே இவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவையும் அந்த யூடியூபர் வந்து வெளியிட்டிருக்காரு. அதோடு சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயமும் வெளிவருது, ஜான் பிரிட்டோ விவகாரம் வெளிவருது. தொடர்ந்து ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி தவறான ஒரு கருத்துக்களை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தான்னு சொல்லி தான் சைபர் கிரைம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து மதுரை வந்து அவரை டீம் அரெஸ்ட் பண்ணி சென்னை கூட்டு வந்திருக்காங்க. உடனடியாக அவர் மாலையே வந்துட்டு சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இல்லைங்க, அவர் செய்தது தவறுங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. மாரிதாஸ் செய்தது. பட் கைது நடவடிக்கை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும், எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப கைது நடவடிக்கை என்பது எப்போ மேற்கொள்ளப்படணும்னா, ஒருவன் சட்டத்தின் பார்வையிலேருந்து தப்பி விடுவான், பெயில ஜம்ப் பண்ணிடுவான்,
நாட்டை விட்டு ஓடி போயிடுவான் அல்லது வந்து தொடர்ந்து வந்து சமூகத்துக்கு பெரிய தீங்கை விளைவிப்பான் அப்படின்னா தான் நீங்கள் ஜாமீனில் நீங்கள் வந்து அவனை கைது பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை பெறக்கூடிய வழக்குகளில் கைது நடவடிக்கை கூடாது. இது வந்து உச்சநீதிமன்றத்தோட தொடர் தீர்ப்புகள். அதனால் அவர் மாரிதாஸ் செஞ்சதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் அந்த ஒரு பெண் அமைச்சரை பற்றி போட்டது அது ஏஐ புகைப்படமா அல்லது நிஜமான புகைப்படமாக இருந்தாலும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் புகைப்படங்களை வெளியிடுவது என்பது ஏற்புடையதில்லை. ஒருவருடைய புகைப்படத்தை அவர் அனுமதி இல்லாமல், அதுவும் ஒரு பெண் என்னும் பொழுது இன்னொரு ஆணோட சேர்ந்து நீங்கள் புகைப்படங்களை, இது ஏஐ ஜென்ரேட்டடோ அல்லது வந்து உண்மையான ஃபோட்டோ எதாக இருந்தாலும் அதை நீங்கள் வெளியிடுவது என்பது கண்ணிய குறைவானது. உங்கள் நோக்கம் வந்து பழுதானது. நீங்கள் உங்கள் நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை. அதனால் நீங்கள் அதை தவிர்த்திருக்க வேண்டும். நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஜான் பிரிட்டோ விஷயமும் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. பட் கைது செய்வது என்பது கண்டிப்பாக காவல்துறையோட கைது நடவடிக்கை என்பது ஏற்புடையதல்ல. அது கண்டனத்துக்குரியது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை திரும்ப திரும்ப மீறுவது. ஏங்க இதை விட ஆபாசமாக பேசின சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்கான் வெளியில். பேர் சொல்ல விரும்பல. நான் தொடர்ந்து சில ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் போலீஸ் பாதுகாப்போட பல பேரை பற்றி பல பிரமுகர்களை பற்றி, ஏன் விஜய் அவர்களை பற்றியே கூட வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமாக பேசி புகைப்படங்களை வெளியிட்டு அவங்களாம் ஓப்பனாக இன்றைக்கி சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் பிடிக்காம என்னது இது? அது மாதிரி தொடர்ந்து செய்கிறவங்கள பிடிக்கலாம். ஒன்ஸ் எப்பயோ ஒரு தடவை பண்ணுறவங்கள நீங்கள் வந்து சம்மன்ஸ் அனுப்பிச்சு நீங்கள் விசாரித்து அனுப்புறது தான் வந்து உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல். இது எதுவுமே என் கருத்து இல்லை. சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சொல்கிறது தான். ஆகவே மாரிதாஸ் விவகாரத்தில் மாரிதாஸ் செய்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது அவர் செஞ்சுருக்கக்கூடாது. பட் கைது நடவடிக்கை ஏற்புடையதல்ல. நிச்சயமாக கைது நடவடிக்கை ஏற்புடையதில்லை. எனவே அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாருங்க. அவர் பேசுகிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து உண்மையும் இருக்குது. அவர் டீசெண்டாக தான் பேசுவார் எனக்கு தெரிஞ்சு. அவரோட பேச்சில் ஒன்றும் வல்காரிட்டி இருக்காது. மாரிதாஸ் ஸ்பீச்சில் நான் பார்த்த வரைக்கும் ஆபாசம் இருந்தது கிடையாது. நிறைய விஷயங்கள், பொருள் பதிந்த விஷயங்களை, ரொம்ப டீப்பாக சத்தான விஷயங்களெல்லாம் அவர் பேசுகிறார். விஷயதாரி தான் அவர். நல்ல விஷயங்களோடு தான் பேசுகிறார். இந்த மாதிரி போய் வந்து பர்சனலாக வந்து தொடர்றது, அதுவும் நீங்கள் ஒரு பெண் அப்படின்னும் பொழுது இன்னும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. ஆகவே இதை அவர் தவிர்த்திருக்கலாம். வரும் காலங்களில் இந்த மாதிரி நிகழாமல் மாரிதாஸ் போன்றவர்கள் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்றைக்கி பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கை எழுந்திருக்கும் போது மாரிதாஸ் மாதிரியானவர்கள் வந்து பல விஷயங்களை வெளியில் கொண்டு வராங்க. மக்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. அப்போ அவர்கள் மாரிதாஸ் போன்றவர்கள் வந்து அதை ப்ராப்பராக பயன்படுத்திக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். எனக்கு ஒன்றும் அவர் மேலே பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் எதுவுமே கிடையாது. அவர் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு ஒன்றும் இப்போ பெரிய சார்ஜஸ் எதுவும் அவர் மேலே வைக்கிற மாதிரி தப்பு எதுவும் அவர் பண்ணலை. பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விமன் ரிலேட்டட் என்னும்போது, ஒரு பெண் என்னும் பொழுது வந்து நீங்கள் இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் அவங்க செயல்பாடில் அந்த மந்திரி, அந்த லேடி மினிஸ்டர், அவங்க இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக துறையில் ஏதோ தப்பு நடந்திருக்குதுங்க, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ஏதோ கரப்ஷன் நடந்திருக்குது, யாருக்கும் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அல்லது ஏதோ பெருசாக வந்து தகுதி இல்லாதவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு எவிடன்ஸ் இருந்துன்னா அந்த இஷ்யூவை பேசலாமே ஒழிய பர்சனலி அவங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் நீங்கள் தொடவே கூடாது, பேசவும் கூடாது. அதுவும் புகைப்படங்கள் எல்லாம் என்பது அது ஏயா அல்லது ஜென்ரலாக எதாக இருந்தாலுமே தொடக்கூடாது நீங்கள். ஆகவே இந்த மாதிரியான தவறுகளை மாரிதாஸ் போன்றவர்கள் திருத்திக் கொள்வது அவருக்கு நல்லது. ஏன்னா அவர் மறுபடியும் சொல்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பண்ணாத பல விஷயங்களை அவர் இன்றைக்கி வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காரு. அத்தகையவர்கள் வந்து கண்டிப்பாக சமூகத்துக்கு தேவை. ஆனால் அவங்க இந்த மாதிரி தவறு பண்ணும்போது அவங்க தங்களுக்கு தாங்களே தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. அவங்க தான் முடிவு பண்ணணும். நிஜமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில். நன்றி சார்.